ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? என் பேர் மணிகண்டன். நான் கிருஷ்ணன் வந்திருக்கிறேன். சித்ரா பௌர்ணமிக்கு இது வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி மாதம் வருவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் அதிகமாக இருக்குது. நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு சுற்ற ஆரம்பித்தோம். இன்ச்சு பையா மூவ் ஆயிடுச்சு. காலை ஒரு 6:30 மணிக்கு மேல் தான் ரோடு ஃப்ரீ ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி போலீஸ் ஹெல்ப்லைன் டிஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாரும் மிஸ் ஆனாங்கன்னா அவங்கள சேஃப்டி பண்ணி அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து திருப்பி அவங்கள்ட்ட சேர்த்தி வச்சு ரொம்ப போலீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதேமாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப வெயில் தான் தாக்கம் அதிகமாக இருக்குது. இதான் பாதி தூரம் சுற்றி முடிச்சுட்டு இப்போ பாதி சுற்றிட்டு இருக்கோம். இல்லை, கோபுரம் மட்டும் தான் பார்த்தோம். சாமி உள்ள பார்க்க முடியல. கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும் கிரிவலம் பாதையை. என்ன வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அங்கங்கே நீர் மூர்லாம் வந்து அமலானம் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து வெயில் ரொம்ப விதமாக இருந்துச்சு. ரொம்ப இருந்துச்சு. ஆமாம், பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எல்லா இடத்துலையும் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. மாவட்ட நிர்வாகத்தில் நிறைய பஸ் ட்ரெயின்லாம் விட்டுருக்காங்க. போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் விட்டால் பரவாயில்ல. ஆமாம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே சிங்காங்கிட்டே டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. ஆனால் ரொம்ப சுவிதாக வந்தோம். ஆனால் வந்து இந்த இருபது டைமில் வந்து டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணால் போதும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிர்பார்க்குறீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஹெல்ப்லைன் டிஸ்க்கு கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா போதும். அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் அண்ணாமலையார் நம்பி வந்துட்டு அவர் கை வரதில்லை. நம்பி விட்டவரை அவர் எப்பயுமே இது பண்ணுறது கிடையாது. நம்பி வந்தால் கெட்டு போனதில்லை. எப்பயுமே நம்பி வந்தால் அவர் கை கொடுப்பாரு. நான் சென்னையிலேருந்து வரேன். நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வாட்டர், அப்புறம் வந்துட்டு மோர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அங்கே டிராஃபிக் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ 11 o'clock ரீச் ஆக வேண்டியது வந்து 2 o'clock ரீச் ஆனோம். ரெண்டாவது ஒரு இதில் முடிச்சிட்டோம். எல்லாம் நல்லா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் தான். நாங்கள் 8 லிங்கத்துக்கு பார்த்துருக்கோம். இனிமேல் தான் மெயின் தர்சன் போய் போவோம். நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ட்ராவல் நல்லா இருந்துச்சுண்ணா. கூட்டம் வந்து அதிகம், வெயிலும் அதிகம். கொஞ்சம் வெயில் அதிகம். நாங்கள் ஒரு 7 மணிக்குள்ள முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம். இப்போ வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான் டிராபிக் அதிகமாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து வர வேண்டிய ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அவுட் சைட்ல இருந்து ஒரு 2 hours வந்து ரொம்ப இன்ஜின்ஜாக தான் நடந்தது. அதனால தான் லேட். பஸ் இதெல்லாம் ஸ்பெஷல் பஸ்ல தான் நாங்கள் வந்தோம். ஸ்பெஷல் பஸ்லாம் விட்டுருந்தாங்க. பட் இங்க இருந்து இந்த சித்ரா பௌர்ணமி கூட்டத்தினால அங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா லைனா நின்றுச்சு. அதனால மெடிக்கல் கேம்ப் எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. மெடிக்கல் கேம்ப் இருந்தது, வாட்டர் கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணாங்க.